ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் 1 லிட்டர் பாலை வச்சு ப்ரெட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு க்ரீம்னு சொல்லலாம், சீஸ்ன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்யலாம் வாங்குங்க. இப்போ நான் 1 லிட்டர் பால் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக வினிகர் விட்டுருக்குறேன். இப்போ இது நல்லா நம்ம பன்னீர் மாதிரி வந்தோடனே ஃபில்டர் பண்ணி இதை எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா நமக்கு பன்னீர் கிடச்சிரும். இதில் நான் 1 லிட்டர் பால் வச்சுருக்கிறேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலான்னு தான் நான் 1 லிட்டர் போட்டிருக்கேன். இல்லை நான் 1/2 லிட்டர் போதும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ப்ரெட்டோ ஒரு 10 சப்பாத்திக்கோ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பன்னீர் உடனே நம்ம செய்யணும். இதை வச்சு அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சிங்கன்னா க்ரீம் கிடைக்காது நமக்கு சரியாக. கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பட்டர். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வெளியே வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பன்னீரை நான் ஸ்ட்ரைட்டாக அதில் சேர்த்துக்கிறேன். இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இல்லைன்னா 1/2 லிட்டர் போதுங்க. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு உடனே செஞ்சு உடனே சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒரு ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தோம், அதுக்கு என்னாச்சு தொட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கோ ஸ்நாக்ஸ்க்கோ கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பண்ணேன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஆறின பால் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி அரைச்சி பார்க்கலாம். பத்தலைன்னா திரும்ப கொஞ்சம் நம்ம பால் சேர்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி க்ரீம் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்களா எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இது சாப்பிடும்போது நம்ம வந்து சீஸ் மாதிரி நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் உடனே சாப்பிட்றேன்னா நீங்கள் உடனே வெளியே வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுமோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிடணும். இல்லாட்டி கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு வேணாம், நார்மலாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்து இப்போ எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா ப்ரெட்டில் நம்ம தடவிட்டு சாப்பிட்லாம். இது மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி மிளகு தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது சப்பாத்திலே நம்ம சாப்பிட்லாம், நம்ம ப்ரெட்லேயும் சாப்பிட்லாம். ஆர்டினரி பிஸ்கெட்டில் கூட க்ரீம் பிஸ்கெட் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கூட பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியான எம்மியான ஒரு டிஷ்ஷுங்க இது. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுக்க தோணும், ஏன்னா அதுகளுக்கு பிடிக்கும். இது இந்த பாருங்கள், நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். நான் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணலை, அப்படியே தான் வச்சு ஸ்ட்ரைட்டாக நான் பண்ணியிருக்கேன்.